This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is Love Never Fails, Part 2. அன்புக்குரியவர்களே, இந்த பாடத்தின் தலைப்பு அன்பு ஒரு காலமும் ஒழிந்து போகாது, பகுதி 2 நாம் பார்க்க போகின்றோம். We're talking about the God kind of love. நாம் இப்போது தெய்வ விதமான அன்பை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். There are 4 kinds of love in the New Testament. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே 4 விதமான அன்பு எழுதப்பட்டிருக்கிறது. Marital love, friendship love, other kinds, and then the love of God. திருமண அன்பு, நட்பின் அன்பு, மற்ற நேசம் அன்பு என்று அன்புகளை குறித்து வாசிக்க முடியும். Today we are talking just about the God kind of love. ஆனால் இன்னைக்கு நாமோ தெய்வ விதமான அன்பை குறித்து பார்க்க போகிறோம். In the Greek, the word is agape kind of love. கிரேக்க மொழியிலே இந்த அன்பை குறித்து அகாப்பே அன்பு என்று வாசிக்கின்றோம். In the book of Romans chapter 5 and verse 5, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே it says the love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. அங்க தேவ அன்பு தாமே உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படுவதாக. When you are born again, you receive the same kind of love God has into your heart. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது தேவனுக்குள் எவ்வகையான அன்பு இருக்கிறதோ அதே வண்ணமாக அதே அளவின்படி உங்களுக்குள்ளும் தேவ அன்பு கடந்து வருகிறது. In the book of John chapter 13 and verse 34, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், he says, a new commandment I give you, to love one another. நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை கட்டளையிடுகிறேன், நீங்கள் ஒருவர் அன்பாய் இருப்பதே அந்த கற்பனை என்று சொல்லப்படுகிறது. And he tells us to love one another even the same way that he loves us. நீங்க அன்பாய் இருக்க வேண்டும் எப்படின்னா, அவர் நம்மை நேசிக்கிறபடியே நீங்கள் மற்றவனை நேசிக்க வேண்டும். As a born again Christian, you have the God kind of love in your heart. மறுபடியும் பிறந்த மனிதனாக தேவ விதமான அன்பு உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது. But you are a spirit being, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, நீங்க ஆவியாகிய மனிதர், உங்களுக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நீங்க சரீரத்திலே வாழ்கின்றீர்கள். That is 1 Thessalonians chapter 5 verse 23. அந்த காரியத்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இதை உங்களால் வாசிக்க முடியும். Your soul is made up of your mind, your will, and your emotions. உங்களுடைய ஆத்துமா என்று சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், யோசனைகளின் அடிப்படையில் செயல்படுகிற ஒன்று. You are totally in charge and in control of your soul. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஆத்துமாவுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். God will not control your soul. ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை அவர் ஆளுகை செய்வதில்லை. God is in your spirit and he will lead you and guide you. ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் உங்களை ஆவியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். But it is your decision if you will yield to God or if you will yield to the flesh. நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். நீங்க ஆவியாகிய தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா அல்லது மாம்ச சரீரத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். You are a free moral agent and God will always leave the choice up to you. நீங்க முடிவெடுப்பதற்கான முழு சுதந்திரத்தை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்.
He is there to help you, but he will not control you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆனால் அவர் உங்களை அவர் உங்களை அவர் உங்களை கட்டி வைப்பவர் அல்ல. The devil and demons, yes, they want to control you. ஆனால் பிசாசும் அசுத்த ஆவிகளும் உங்களை கட்டி வைக்க வேண்டும் என்று அது எண்ணுகிறது. But Jesus says, whosoever will, let him come to God. ஆனால் இயேசு சொல்கிறாங்க, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்றுதான் இயேசு சொன்னார். God wants you to make the right decisions, but he will not force you to do anything. அன்புக்குரியவர்களே, அவர் நீங்க நேர்த்தியான முடிவெடுக்க வேண்டும் என்று உங்களை நடத்துவாரே தவிர உங்களை கட்டாயப்படுத்துவர் அல்ல. The devil will threaten you that he will bring bad things to you if you don't obey the devil. அன்புக்குரியவர்களே, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் உங்களை பொல்லாதமான வழிகளிலே அவன் நடத்துவான். But God is love, and he never will stop loving you in this world. அன்புக்குரியவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பின் திருவுருவமாய் அவர் காணப்படுகிறார். In the book of John chapter 3 and verse 16, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், God so loved the world that he gave his son to forgive us of sin. அந்த வசனம் சொல்லுகிற தேவன் அவர் தாமே அவர் நம்ம உலகத்தை நேசிப்பதினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளினார். God does not have anything to do with problems and bad things that come to Christians. அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல. God is a good God and he always loves you. அன்புக்குரியவர்களே, தேவன் நல்ல தேவனாய் தகப்பனாய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். And we are his children and we have his kind of love on the inside of us. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவன் நமக்குரியவராய் இருக்கிறார். He wants us to learn how to love others the way he loves us. அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களை நேசிப்பது எப்படி என்பதை அவர் நம்மை நேசித்து அவர் காண்பித்திருக்கிறார். In the book of 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே he says, don't you know you're the temple of God and the Holy Spirit dwells inside of you? அங்க 3:16ஆம் வசனத்திலே அங்க ஆண்டவர் கேட்கிறாங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? He is there to guide you and to strengthen and to help you. அன்புக்குரியவர்களே, அவர் உங்களை பாதுகாத்து உங்களை பலப்படுத்தி அவர் உங்களை நடத்த அவர் விரும்புகிறார். The sign that you are God's child is because you have the love of God inside of you. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதன் அடையாளமே நீங்க அன்பா இருப்பதுதான் அதற்கு அடையாளமாய் இருக்கிறது. In the book of Galatians chapter 5 and verse 6, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே it says faith works by love. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நம்பிக்கை நீதிக்கு அடையும் என்றும் ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். The more you walk in the love of God, the greater your faith will work. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பிலே நீங்க நிலை கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். With your faith, you can believe God for the impossible to happen. நீங்க உங்க விசுவாசத்தின் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் நடத்துவார் என்று உங்களால் நம்ப முடியும். But if you have unforgiveness and resentment against other people, it will be very hard for your faith to work. ஆனால் அதே சமயத்துல கசப்பு, வைராக்கி, எரிச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்க விசுவாசம் செயல்படுவது மிக கடினமாய் மாறிவிடும். You want to practice walking in love and forgiveness towards everyone. அன்புக்குரியவர்களே, அன்பிலே நடப்பதையும் மற்றவர்களை மன்னிப்பதையும் உங்க வாழ்க்கையில் மிக பிரதானமாக நீங்கள் மாற்ற வேண்டும்.
In the book of 1 John, chapter 5 and verse 18, 1 யோவான் 18 வசனம், it says, "This is the way we know we're born again, because we have the God kind of love." தேவ விதமான அன்பு உங்களுக்குள் இருப்பதினாலே நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். It is so important to forgive even your enemies and those that do bad things, to forgive them of what they do. அன்புக்குரியவர்களே, உங்கள் சத்துருவானவனையும் நீங்கள் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because if you forgive them, then God will forgive you of your mistakes. அன்புக்குரிய நீங்க மற்றவர்களை மன்னித்தால் கர்த்தர் உங்களுடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பார். In the book of 1 John, chapter 3 and verse 14, 1 யோவான் 3 அதிகாரம் 14 வசனம், we know we've passed from spiritual death to spiritual life because we love others. அது 1 யோவான் 3:14 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்க மரணத்தை விட்டு நீங்க ஜீவன் உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். God is a God of love. He is not a God to bring bad things to happen to you. அன்புக்குரியவர்களே, தேவன் அன்பாய் இருக்கிறார். அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. In the book of Romans, chapter 8 and verse 37, ரோமர் 8 அதிகாரம் 37 வசனம், it says, "We are more than conquerors through Christ Jesus who loves us." அங்கே 37 வசனத்தை நாம் வாசிக்கும்போது இப்படி இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய அன்புக்குரியவர்களால் மற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றோம். In the book of 1 John, chapter 4 and verse 18, 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம், it says, "There is no fear in love, but love will cast out fear." அன்பில் பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். The person that has a lot of fear does not have a lot of love in their heart. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வாசிக்கிறோம். If you are fighting fear, I encourage you to get more into love of God. அன்புக்குரிய, ஒருவேளை பயம் உங்களை ஆட்டிக் கொண்டிருக்குமானால் தேவ விதமான அன்பு உங்களுக்குள் கடந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The more you walk in the love of God, it will make fear go away from you. அன்புக்குரியவர்களே, தேவ அன்பு இருக்கும் பொழுது பயம் கடந்து போகும். In the book of 1 Corinthians, chapter 13 and verse 8, 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 8 வசனம், it's talking about the God kind of love. இந்த 13 அதிகாரத்தை வாசித்து தெய்வ விதமான அன்பை குறித்து இங்க வாசிக்க முடியும். Love will suffer long and it will never fail. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. Hate is strong, but love is stronger than hate. வெறுப்பு ரொம்ப பலம் உள்ளது, ஆனால் வெறுப்பை பார்க்க மிக மிக பலமுடையது அன்பு. In the book of 1 Peter, chapter 4 and verse 8, 1 பேதுரு 4 அதிகாரம் 8 வசனம், above all these things, put on love and forgiveness to one another. அங்க சொல்லப்படுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இருங்கள், அன்பு திரளான பாவங்களை. It says it is the bond of perfection. அன்பு அங்க சொல்லப்படுகிறது, இது பூரணத்தின் அடையாளம். Love is like the cement between bricks. It holds everything together. அன்பு ஒரு சிமெண்டை போல, எப்படி கல்லை இணைக்கிறதோ அதே போல ஒரு இணைப்பு சக்தி அன்பு கொண்டு. You can do many good works and work very hard, and that is good. நீங்க நிறைய வேலையை செய்யலாம், நல்லதுதான். But it is love that will help everything to work out for the best. ஆனா அன்புதான் எல்லாவற்றிலும் பூரணத்தை கொண்டு வரும்.
In the book of Ephesians, chapter 3 and verse 17, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it says to be rooted and grounded in love. அங்க சொல்லப்படும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி. When we do that, we will be able to comprehend with all saints the blessings and benefits of God. நீங்க இதுல வேரூன்றி அப்படி இருக்கும்போது தெய்வ ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல இருந்து தங்க ஆரம்பிக்கும். You say, well, I can't love other people the way God does. நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவர் செய்கிறதை போல என்னால் மற்றவரை நேசிக்க முடியவில்லை என்று நீங்கள் சொன்னால், that is what the devil wants you to believe and think. இதைதான் பிசாசு நீங்க நம்ப வேண்டும் என்று செய்கிறான். But when you're a child of God, he will give you the strength and the ability to forgive other people. ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்களை நேசிக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். When you walk in forgiveness and love, you shut the door so the devil cannot get in. நீங்க அன்பிலே நடந்தால் பிசாசுக்கு வாதலை அடைக்கிறீங்க. பிசாசா அந்த இடத்திலே அவனால் கிரியை செய்யவே முடியாது. A step out of love is a step out of victory. நீங்க அன்பிலே நடக்கும்போது பிசாசுக்கு வாதலை அடைக்கிறீங்க, நீங்க வெற்றியின் வாதலை திறக்கிறீங்க. Every time you walk in love, you are stepping into victory. நீங்க அன்பிலே நடக்க நடக்க நீங்க வெற்றியின் படியிலே நடக்கிறீர்கள் என்று பொருள். Love is the way to victory. நீங்க அன்புதான் வெற்றியின் அடிப்படை. In the book of 1 John chapter 2 and verse 10, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், he that loveth his brother and sister abideth in the light. அங்க வசனம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. And there is none occasion of stumbling in them. அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. When you walk in love, then the light from God will show you the best decision to make. நீங்க அன்பிலே நடந்தா நல்ல முடிவை எடுப்பதற்கான கிருபை உங்களுக்கு உண்டாகும். Many times we say, I just don't know what to do. நீங்க பலமுறை சொல்ல, ஐயோ நான் என்ன பண்றது எனக்கு தெரியல என்று நீங்க நினைக்கலாம். I don't know which way I'm supposed to go. நீங்க எந்த வழியில போறதுன்னு உங்களுக்கு தெரியல என்று சொல்லலாம். But when you walk in love to other people, God's light will show you the way to go. நீங்க அன்பில நடந்தா கர்த்தருடைய ஒளி நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காண்பிக்கும். The way to victory with God is to forgive other people and put your trust in God. இது தேவன் உங்களிலே வழியை திறந்து கொடுப்பார். When you are trusting in people, you can get upset and trouble because they do not keep their word. நீங்க தேவனை நம்பும்போது தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். But when you put your trust in God, you will not get upset and troubled because your trust is in God. நீங்க தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்க, உங்க நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. It is a wonderful way of life to put your faith and trust in God. அன்புக்குரியவர்களே, தேவனை நம்பிக்கை இருப்பது அற்புதமான ஒரு காரியம். In the book of John chapter 13 and verse 35, யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், by this shall all people know you're God's disciples because you love one another. நீங்கள் ஒருவர் அன்புள்ள இருந்ததால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். Love is the bond of perfection. அன்பானது பூரணத்தின் அடையாளம். In the book of Colossians chapter 3 and verse 14, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், and above all these things have charity and love to one another.
அன்பு எல்லாவற்றின் மேலே அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்க முடியும். In the book of 2 Corinthians chapter 5 and verse 14. 2 Corinthians 5 அதிகாரம் 14ஆம் வசனம். Christ loved us first, and so we are to love one another. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்கும் ஒருவராய் மரித்தது எல்லாரும் மரித்தார்கள் என்று. In the book of Ephesians chapter 5 and verse 1. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். It says, "Be ye therefore followers of God. We are to be like him in this world." நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் தேவனை பின்பற்றுவர்களாகி. In verse 2 it says, "And walk in love as Christ has also loved us." நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். You say, "I can't love the way God loves. He is God. I'm not God." நீங்கள் நினைக்கலாம், ஐயோ அவர் தேவன், அவர் அன்பிலே நடந்தால் நான் தேவன் அல்லவே என்று நீங்கள் எண்ணலாம். That is true. You and I are not God, but we have the God kind of love. ஆனால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் தேவன் அல்ல, ஆனால் தேவ விதமான அன்பை உடையவர்களாய் இருக்கின்றோம். If you will not walk in the flesh but in the spirit, then the love of God will flow through you. நீங்க மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடந்தால் தேவ அன்பு உங்களிலே பூரணப்பட்டு இருக்கும். The Bible tells us that we are to keep ourselves in the love of God. அன்பு வேதம் சொல்லுகிறது நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களாய் வைத்துக் கொள்ள வேண்டும். In the book of Jude chapter 1 and verse 21. யூதா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். It commands us to keep ourselves walking in love toward others and toward God. அன்புக்குரியவர்களே, இது நமக்கு கற்பனையாய் எழுதப்பட்டது. நாம் அன்பிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி. It is our responsibility to make the decision to forgive others and be tender-hearted. நம்முடைய கடமை அன்பிலே நாம் இருக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கற்பனையும் கட்டளையுமாய் இருக்கிறது. In the book of 1 Corinthians chapter 13, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், it says, "Even if we have faith to move mountains and don't have love, it will profit us nothing." நீங்க மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். The God kind of love is patient and kind and suffers long with the weaknesses of others. அன்புக்குரிய அன்பு சாந்தம் உள்ளது, நீடிய பொறுமை உள்ளது என்று நாம் வாசிக்கின்றோம். And it suffers long with other people in a kind and tender-hearted way. அன்புக்குரியவர்களே, மற்றவர்களோடு கூட இசைந்து செயல்படுவதற்கு இந்த அன்பு நமக்கு கிருபை பாராட்டுகிறது. In 1 Corinthians chapter 13, it tells us that love does not get puffed up and angry. அன்பு பொறுமையாய் இருக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். The love of God is not touchy and is not rude and unmannerly. அன்பு கோபமாகாது, கசப்பு உண்டாக்காது, வைராக்கியமாயிராது. You have that kind of love in your heart when you're born again. நீங்க பிறக்கும் போது இப்படிப்பட்ட அன்போடு நீங்க பிறக்கவில்லை. In the book of Galatians chapter 5 and verse 22, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், we see that love is a fruit and fruit can grow. அன்பு கனி என்று சொல்லப்படுகிறது. கனி என்று சொன்னால் அது வளரும். When you're born again, like a seed, you have the fruit of the Spirit in your heart. நீங்க மறுபடி பிறக்கும் போது அந்த விதை உங்களுக்குள் இருக்கிறது. அந்த விதை உங்களுக்குள் இருக்கும் பொழுது, but it is your decision and my decision for the love of God to increase and grow in our lives. அன்புக்குரிய நீங்களும் நானும் தான் கடமையாளியா இருக்கிறோம். அந்த அன்பாகி அந்த விதையை வளர்த்து எடுக்க வேண்டிய கடமை நமக்குரியதாக இருக்கிறது.
The Bible tells us in the book of Romans chapter 12 and verse 2, இப்ப ரோமர் 12 வேதம் இப்படி சொல்லுகிறது, do not be conformed to the world, but be transformed by the renewing of your mind. இங்க வசனம் சொல்லுது, நீங்க தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிற இதுவே, அல்லது இப்படி சொல்லி நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். The word conformed means that the world will put pressure on you so that you will be like the world. நீங்க உலகம் உங்கள் மேல் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது காரணம், நீங்கள் உலகத்தானை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. But the way you do not look like the world is not so much the way you dress, but the way you think. நீங்க உலகத்தானை போல் நீங்க இல்ல. எப்படின்னா இந்த உலகத்தானை போல நீங்க ட்ரெஸ் பண்ணலாம், ஆனா உங்களுடைய உள்ளான மனுஷன், உங்க ஆவிக்குரிய மனுஷன் இந்த உலகத்தானை போல இல்லை. And when we change our thinking to be like God's thinking, then we will see the blessings of God come greater. அன்புக்குரியவனே, தேவன் யோசிக்கிற வண்ணமாய் நீங்கள் யோசித்தால் தேவ விதமான ஆசீர்வாதம் உங்கள் மேல் கடந்து வரும். He says, then we will prove what is the good, acceptable, and perfect will of God. அன்புக்குரியவனே, தேவனுடைய பூரண அன்பிலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். He tells us to put on the new man, which is renewed in knowledge, like the one that created us. அன்புக்குரியவர் ஆண்டவர் சொல்றார், புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய அறிவையும் ஞானத்தையும் வெளிப்பாடையும் உடையத்தக்க புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். Many wonderful Christians love God, but they need to change the way they think. அநேக கிறிஸ்தவர்கள் அவங்கள வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும். The devil wants you to think like the world thinks. பிசாசானவன் நீங்க உலகம் எப்படி யோசிக்கிறதோ அதே போல நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று பிசாசு எண்ணுகிறான். The world has unforgiveness against people, has resentment and jealousy. பிசாசானவன் கோபம், எரிச்சல், வைராக்கியம் இவைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறான். But when you're born again, you have the Holy Spirit. You have God inside of you. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். தேவ ஆவி உங்களுக்குள் கடந்து வருகிறது. And God will give you the strength to forgive other people. Just let it go what they did wrong. அன்புக்குரியவர்களே, மற்றவங்க என்ன செஞ்சாலும் விட்டு விடுங்க. தேவன் உங்களுக்கு மன்னிக்கத்தக்க கிருபையை கொடுத்திருக்கிறார். Stop trusting in the arm of flesh and put your trust in the arm of God. அன்புக்குரியவர்களே, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராம தேவனுடைய கரத்திலே நம்பிக்கையாயிருங்க. Acknowledge Him, acknowledge God in all your ways, and He will direct your paths. உங்களுடைய வழிகளை எல்லாம் அவர் உங்கள் வழிகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். Roll your works upon God, and He will cause your thoughts to agree with Him. உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க அவர் அதை நிறைவேற்றுவார். That is what it says in Proverbs chapter 16 and verse 3 in the Amplified Bible. இதைதான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். Cast your works upon Him, and He will cause you to think and become thinking the way He thinks. உன் செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் ஸ்திரப்படுத்தப்படும். When you put your trust in God, then He can do the impossible things for you. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்பீர்களானால் சாதிக்க முடியாததை அவர் உங்களுக்கு சாதிக்கக்கூடியவராய் மாற்றுவார். The God kind of love never fails. கர்த்தர் விதமான அன்பு ஒருபோதும் தோற்று போகாது. I want to encourage you to make that a goal. Make it a great aim of your life to walk in love. அன்புக்குரியவர்களே, இது உங்களுடைய வாழ்க்கையின் கடமையாக நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Purpose every day to forgive people that do you wrong and to let it go. Don't hold it in your heart against them. உங்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். This will get you closer and closer to God that way.
இப்படி செய்வதன் மூலமாக கிட்டி சேர்கிறவர்களாக காணப்படுவீங்க. And the closer you get to God in love, the more your faith will work to do the impossible. நீங்க ஆண்டவரோடு கிட்டி சேர சேர உங்க விசுவாசம் பலப்படுகிறதாய் மாற்றப்படும். I want you to pray this prayer out loud after me to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை சத்தமாய் சொல்லுங்க. இது மூலமாக இயேசு உங்கள் சொந்த இரட்சகராக கடந்து வருவார். I believe Jesus Christ is the Son of God. இயேசப்பா, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and rose from the dead to forgive me of my sins. சர்வ வல்லமையுள்ள இயேசுவே, நீர் எனக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து எனக்காகவே நீர் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இது ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்தில் செய்திருப்பீர்களா, நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீங்க. தேவன் ஆசீர்வதிப்பாராக. God loves you. Get in a strong church and grow in Him day by day. Amen. ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபைக்கு கடந்து போக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.